இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்டால் மாதிரி அமையிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். கும்பராசி என்பர்களே, ராகுவால் ஏற்பட்ட துன்பங்கள், பெரிய பெரிய முதலீடுகள் செய்வது, சாதாரணமாக இந்த ராகு கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஆசையை தூண்டி விடுவது. நல்லா அவங்க மட்டும் சிம்பிளாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, ஒரு கடை வச்சுருப்பாங்க, ஒரு சிறு தொழில் செய்வாங்க, அழகான குடும்பமாக இருக்கும். ராகு தசை வந்த உடனே என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னா வெளி தொடர்புகள் ஏற்பட்டு முன்பின் தெரியாத நபர்கள், யாருனே தெரியாது, முன்பின் தெரியாத நபர்கள் அறிமுகம் ஏற்பட்டு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், பெரிய அளவில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம், இந்த மாதிரியெல்லாம் ஆசை வார்த்தைகள் சொல்லி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறது. அப்போது கும்பராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மெயின். அதுதான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், யாருன்னு தெரியாதவர்களை நம்பி அவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறுவது. அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் பண ஏமாற்றங்களாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பொறுப்பாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். கும்பராசி என்பர்களே, ஏமாற்றங்கள் விலகும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் நாம் பார்க்கணும். பில்டர்ஸாக இருக்கலாம், அதிலும் இந்த கும்பராசியில் அரசு அதிகாரிகள், உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, கடன் சுமைகள், நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதே போல் திருஷ்டிகள், மெயினாக திருஷ்டி தான். சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரிலேஷனாக, மெயினாக அங்கம் பங்காளிங்க, சொந்த பந்தங்களால் வரக்கூடிய திருஷ்டிகள்.
அதோட கூட வியாபார திருஷ்டி, பிஸ்னஸ்ஸு, கடை, அப்படி கண் பார்வை கண்ணடி பட்டுதுன்னா பிஸ்னஸ் மொத்தமும் காலி. இப்போ கூட ஜெர்மன்லேருந்து ஒரு கஸ்டமர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிற சாமி, இத்தனை டாலர் எனக்கு வந்து $400 போல் தான் பிஸ்னஸ் ஆகுது, பட் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $1500 பிஸ்னஸ் நடந்தால் தான் எனக்கு ரெண்ட் கட்டுப்படி ஆகும். ஸோ நிறைய ஜூஸு, வாட்டரு, நானும் நிறைய செஞ்சு பார்க்குறேன், எனக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னார். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, அதாவது போட்டி பொறாமையில் செய்யக்கூடிய திருஷ்டிகள். அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் வியாபாரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கண்ணு பட்டிருக்கும். அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான வரக்கூடிய திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த பொறாமைகள், போட்டி பொறாமைகள், பதவி போட்டிகள், நானா நீ அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பதவி போட்டிகள், உக்ரம், இதே போல் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, அதெல்லாம் இந்த மாதம் சரியாகும். நிறைய இடர்பாடுகள், தேவையில்லாமல் நம்மளை வந்து ஒருத்தர் மிரட்டுறது, தேவையில்லாமல் நம்மளை வந்து ஒருத்தர் அதிகாரம் செய்வது, சம்மந்தம் இல்லாமல் நம்மளை வந்து அதிகாரம் செய்வது, இந்த மாதிரியான பிரச்சனை ரொம்ப மிரட்டுறாங்க சாமி, பிளாக்மெயில் பண்ணுறாங்க சாமி, அந்த மாதிரி அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, அந்த வம்பு வழக்குகள் தீரும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ், ஒரு சஸ்பெண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுடைய பெனிஃபிட் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மேலே கீழே சைடில், இல்லை முன்பாகம் பின்பாகம், இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் தீரும். இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, அல்லது காதலர்களாக இருக்கலாம், ஃபேமிலி பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது என்னதான் வசியமாக இருக்கட்டும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பரிகாரம் இருக்குது. வாராகி பார்த்துப்பா, அம்பாள் பார்த்துப்பா, வாராகி இருக்கா, வாராகி ஆசீர்வாதம், ஜெய் வாராகி. அப்போ பிரிந்த உறவுகள், அது இல்லை காதலர்களாக இருக்கலாம், வசியமாக இருக்கலாம், என்ன மாந்திரிக தோஷமாக இருந்தாலும் சரிதான், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ தொழிலில் வெற்றி, பிஸ்னஸில் நல்ல சிறப்பான யோகம், பிஸ்னஸில் ஏதேனும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள், பண பற்றாக்குறைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் சரியாகிறது. உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னுக்கு வருது. ஆப்ரேஷன்ஸ்லாம் நல்ல முறையில் நடக்கிறது. மெயினாக குடும்பத்தில் நிம்மதி, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும், பசங்களால் மகிழ்ச்சி உண்டாகும், பிள்ளைகளால் நன்மை நடைபெறும். ஒரு கௌரவ பிரச்சனை சாமி, பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வெளியில் தலை காட்ட முடியல, எப்படியாவது பொண்ணை நம்ம கூட்டு வந்துடணும், பையனை கூட்டு வந்துடணும் சாமி, நாம் ஜெயிக்கணும், கண்டிப்பாக நடக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அப்போ பொதுவாக கும்பராசி என்பர்களே, வீட்டில் ஒரு ஏதேனும் ஒரு சுதர்சன ஹோமம் இல்லை வந்து ஒரு பிரத்யங்கரா ஹோமம், அந்த மாதிரி உக்ரதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். ஒரு தான தர்மங்கள் செய்வது சிறப்பானதாக இருக்கும். நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான மாதம். அப்போ உங்களுடைய வெற்றி, உங்களுடைய கேள்விக்கு
உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பரிகாரத்தை தேர்ந்தெடுக்கும். அதை அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். கும்பராசி நேயர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.